நான் மாதம் 2000 ரூபாய் சாட்டையின் வருமானத்திலிருந்து நாம் தமிழ்ச்சி கொடுத்தாருங்க. பொங்கலா அண்ணன் ஒவ்வொருத்தரா கூட்டு கேட்கறது. மாவீரர் நாளுக்கு நான் உட்கார்ந்து 25 வெட்ட அண்ணன் என் முன்னாடி பிச்சை எடுத்தாரு. 50,000 போடுங்க, 25,000 போடுங்க. வணக்கம். சாட்டு துரைமுருகன் சொல்றாரு, சீமான் பிச்சை எடுத்துதான் கட்சி நடத்திட்டு இருக்கிறாராம். நான் கட்சிக்காக 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சாட்டை சொல்றாரு. அதே போல மற்றவர்களும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சாட்டை யூடியூப் சேனல்ல வச்சு கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேல சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது இல்லாம தன்னுடைய மனைவிக்கு புதுக்கோட்டையிலேருந்து வருமானம்லாம் வருது. ஸோ இவருக்கு 4 லட்சம் 5 லட்சத்துக்கு வருமானம் வருது. இவரே 2000 ரூபாய் தான் கொடுக்குறாரு. அவருடைய வருமானத்துலேருந்து எத்தனை பங்கு கொடுக்குறாருன்னா 1% கூட கொடுக்கறது கிடையாது. ஆனால் மற்றவர்கள்ட்ட ஒரு 1000 2000 திரள் நிதி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. மற்றவர்கள்லாம் கட்சிக்காரர்கள் அவங்க சம்பளமே 10,000 20,000 இருக்கிற அப்பாவி தொண்டர்கள்ட்ட 20,000 10,000 சம்பாதிக்கிறவர்கள்ட்ட 1000 2000 கொடுங்கன்னு கேட்கிறாரு. இந்த 1000 பேர் 1000 ரூபாய் திட்டம் நம்மகிட்ட இருந்தா யாரிடத்திலும் கை நீட்ட வேண்டிய தேவை கிடையாது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவர்கள் திரள் நிதி வாங்கி தான் கட்சி நடத்துறாங்கிறது தெளிவாயிருச்சு. சாட்டத்துறை முருகன் இன்னைக்கு போட்டு உடைச்சிட்டாரு. ஆனா இவங்க கட்சி தலைவர் சீமான் இருக்கிறாருல, இவர் அதிமுக கிட்ட பணம் வாங்குறாராம். பிஜேபியிலேருந்து பொட்டியாக பணத்தை வாங்கிக்கிட்டு ஊட்டியில் கொடைக்கானல்லாம் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவரோட சீமானுடைய பிள்ளைகளே அமெரிக்கன் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வச்சிருக்கிறாரு. அதுக்கே லட்சக்கணக்கில் பணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாராம். அப்புறம் சீமான் காரெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? அவர் காரில் போகிறாருல, அதெல்லாம் வெளிநாட்டு காரில் தலைவன் சுற்றுவான். வீட்டில் வெளிநாட்டு நாயை வாங்கி வளர்த்துக்கிட்டு இருப்பான். வெளிநாட்டு சரக்கையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் கட்சி செலவுக்கு கட்சிக்காரன்கிட்ட காசு வாங்குவாங்களாம். கட்சிக்காரன்கிட்ட காசு வாங்கி இவங்க கட்சி நடத்துறதுக்கு, இவங்க சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அப்பாவி தொண்டர்கள் உழைத்து கொட்டணுமா என்ன? அங்கே முன்னாடியெல்லாம் வெளிநாடுகளில் திறன் நிதி வாங்கினா அங்கே வாங்கினான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் கட்சிக்காரன் பாக்கெட்லேயே கையை விட்டுட்டாங்க. மாற்று அரசியல் பக்காவா இருக்கு. நாம் தமிழருடைய மாற்று அரசியல் சூப்பர்ப்பா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம்.